என்னுடைய நண்பர் ஒரிசா பால் வந்து ம். இறந்து போயிட்டாரு. அவர் வந்து என்ன ம். என்ன சொன்னாரு, அவர் பையன் வந்து ஒருக்க இதுக்கு அ இமயமலை போனாரு. ஒரு ட்ரெக்கிங்கா போனாரு. உடனடியா ம். தன்னுடைய இதுல வந்து WhatsApp குரூப்ல வந்து பதிவு பண்ணாரு. புலிக்கொடி நாட்டினாரு. அந்த புலிக்கொடியின் அடையாளத்தை காண்பதற்காக என் பையன் சென்றிருக்கிறார்ன்னாரு. நான் சொன்னேன், "ஏன்பா உன் கற்பனைக்கு அளவே இல்லையா? பாலு ஏன் இப்படி சொல்ற? ம். ஏன்னா நீ படிச்சவன். நீ சொல்லும்போது 10 பேர் நம்புறாங்க. நிஜமாவே அதுக்கு தான். பையன் பாவம் ட்ரெக்கிங்க்கு போனான். அது எதுக்கு இது ம். மாரி சொல்றீங்க?" அது அது மட்டும் இல்ல. அவர் ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தார். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒண்ணு குடுப்பாரு. குடுக்கும்போது என்ன சொல்லுவாரு, ம். தென் அமெரிக்காவ காமிச்சு, இங்கலாம் தமிழர்கள் தான் இருந்தாங்கம்பாரு. இது ஒரு ம். சிரமம் இல்ல அது மாரி பேசுறது. என்ன கஷ்டம்? அது மாரி பேசுறதுக்கு? இப்ப நமக்கு வந்து தமிழர்ங்கிற முறையில ஒரு பெருமை இருக்கிறதுனால, அதையெல்லாம் நம்புவோம் நம்ம. ஆஹா! அங்கேயெல்லாம் ம். ஆமா. இருந்திருக்காங்களா முன்னோர்கள்? அப்படின்னு சொல்லி நம்புவோம். நம்முடைய இன்னைக்கு உள்ள பிரச்சனையே, நம் உண்மையான பெருமைகளை உணராமலும், இல்லாத பெருமைகளை உரத்து கூறுவதுமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது.